எல்லாம் நல்லாக்கணும். நான் பேச போகிறது என்னுடைய பர்சனல் விஷயம். எங்கள் அப்பா பற்றி. அப்பா அப்பா வந்து உண்மையாகவே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தையின் அன்பின் இல்லை. அதாவது அப்பாவுக்கு உடைய அஃபெக்ஷனுக்கு வேறு எதுவுமே ஈடு கிடையாது. எஸ்பெஷலி எங்கள் காலத்தில் வந்து 4 பொண்ணு. 4 பொண்ணுமே எங்கள் அப்பா வந்து ஒரு பேர்டனாக என்றைக்குமே நினச்சதே கிடையாது. ஜென்ரலாக ஒரு 2 பொன் குழந்தை இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய பேர்டனாக நினைப்பா. ஆனால் எங்கள் அப்பா 4 பொன் குழந்தையுமே வந்து பையன் மாதிரி வளர்த்தா, அவ்வளோ அஃபெக்ஷன் அண்ட் பாசமாக வளர்த்தா. அந்த மாதிரி ஒரு அப்பா உலகத்தில் கிடைக்கவே முடியாது. அப்பா வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹீரோ. 4 பேருக்குமே அப்பானாலே ஒரு பெரிய எமோஷன் தான். இன்னைக்கு நான் எங்கள் அப்பா பற்றி ஏன் பேசுகிறேன்னா, நான் ரொம்ப நாளாக பேச நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா பற்றி. பட் அப்பாவுடைய திருவத்தியானம் அப்பா செத்து போயிட்டு 25 வருஷம் ஆயிடுது. நேற்று தான் எங்கள் அப்பா போன மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. அதாவது அப்பா வந்து நிறைய பேருக்கு எப்படி அமைகிறான்னு தெரியல. சத்தியமாக எங்களுக்கு வந்து ஒரு அப்பா வந்து பெரிய ஒரு காட் கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே. அப்பா வந்து செத்து போச்சு. அதாவது அப்பா இறந்து போச்சு. அப்பாவுக்கு 53 வயசு, அம்மாவுக்கு 40 வயசு தான். அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பா. பட் ஆனால் வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. நாங்கள்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் தான். அப்பாவுடைய ஒரே இன்கம் தான். அப்பா வந்து 17 வயசுலேயே வந்து அப்பா வந்து இதில் ரயில்வேல ஜாயின் பண்ணா. அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. 17 வயசுலேயே அப்பா ரயில்வேல ஜாயின் பண்ணி அப்பா வந்து ஒரு ரயில்வேல பெரிய ஒரு போஸ்டிங்கில் தான் அப்பா வந்து இதுவானா. திடீர்னு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா திடீர்னு இறந்துட்டா. அது அப்பாவை எதிர்பார்க்கலை. அதாவது ஒரு வெட்னஸ்டே போய் சேர்த்தோம். அடுத்த வெட்னஸ்டேவே அப்பா வந்து திடீர்னு கோமால போய் திடீர்னு இறந்துட்டா. இது எதுக்கு சொல்லணும்னா, அப்பாவுடைய 25வது வருஷம் தவசம் இன்னைக்கு. ஸோ அம்மா வந்து அதுக்கப்புறம் அப்பா போனது ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டா. அம்மா வந்து நல்ல குண்டா இருப்பா. அப்பா எப்போ போனாலும் அதுக்கு அம்மா வந்து அப்படியே பாதி ஆயிட்டா. ஏன்னா அம்மா வந்து எல்லாமே அப்பாட்ட ஷேர் பண்ணுவா. அம்மா ரொம்ப க்ளோஸாக இருந்தா. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பா மாதிரி அம்மா மாதிரி நம்மளுக்கு உலகத்தில் யாருமே கிடைக்க மாட்டா. அதுவும் நல்ல அப்பா அம்மாலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் உண்மையாகவே நாங்கள் 4 பேருமே ரொம்ப வந்து உண்மையாக புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்பா கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் நான் சத்தியமாக எந்த அப்பாவையும் நான் பார்த்ததில்லை. உண்மையாக நான் பார்த்ததில்லை. நான் மிகைப்படி சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். எங்கள் 4 பேர், எங்கள் அம்மாலாம் விட்டுருவோம். எங்கள் அம்மாலாம் வாடி பொடின்னு கூப்பிட்றதுலாம் வழக்கம். ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் 4 பேரை இது வரைக்கும் ஏண்டி வாடி அங்கே போடி சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பா நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் இறந்து போகிற வரைக்கும் எங்கள் அப்பா இது வரைக்கும் எங்களை வந்து வாடி பொடி சொல்லணும். எப்பயுமே மாமா செல்லம், வாடி தங்கம், இப்படி தான் 4 பேருமே கூப்பிடுவா. அதாவது ஒரு 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 சில வீட்டில் வந்து அந்த பார்ஷுவாலிட்டி இருக்கும். ஒரு குழந்தைய செல்லமாக கூப்பிடுறது, ஒரு குழந்தைய வாடி போடுறது, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. 4 பேரும் ஒரே மாதிரி ஈக்குவல். 4 பேருக்கும் ஒரே மாதிரி பாசம், ஒரே மாதிரி எமோஷன்ஸு. அப்பா வந்து பயங்கர ஒரு எக்ஸலன்ட் சிங்கர் அப்பா. அந்த காலத்தில் அப்பா ரொம்ப நல்லா பாடுவா. ஆனால் அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா, பாடுறதுக்கெலாம் விட மாட்டா. ஆனால் ரொம்ப நல்லா பாடுவா எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட நினைக்காத நாளே கிடையாது. அப்பான்றது ஒரு பெரிய எமோஷன். அதாவது எங்கள் அப்பா மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு ஆண்மகனை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா, அவ்வளோ பொத்தி பார்த்துப்பா. ஆனால் வந்து ரொம்ப போல்டாகவும் வளர்த்தா, நேர்மையாக வளர்த்தா. அந்த மாதிரி ஒரு அப்பா நான் பார்த்ததே கிடையாது. சத்தியமாக நான் அப்பாவை நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நைட் ஷிஃப்ட்லாம் போச்சேவே எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து எங்கள் அப்பா கிளம்பிச்சு அழுவேன் சின்ன வயசுல தான். நைட் ஷிஃப்ட்லாம் போச்சு. அது மாதிரி அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் அப்பா கிட்ட. நான் மட்டும் இல்லை, எங்கள் அத்தை 4 பேருமே 4 அக்கா தங்கியுமே பயங்கர அட்டாச்மெண்ட்டு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பெத்தவா மாதிரி நம்மளுக்கு யாருமே கிடைக்க மாட்டா. அவள் வந்து நம்ம இந்த உலகத்தில் வரணும்னு நினைக்கவே தான் நம்மளால் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெத்தவாட நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா இப்போ எங்களுக்கு தூணாக இருக்கா. நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து பெரிய தூணாக இருக்கா. ஆனால் அம்மாவுக்கு வந்து எப்படினாலுமே உங்களுக்கு என்ன சொன்னாலுமே அப்பா கிட்ட, தன் சொந்த ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது இல்லையா. அம்மாவுக்கு இன்னும் எமோஷனாக அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டம்தான் அப்பா போனது. பெத்தோட நல்லா பார்த்துக்கோங்க. அவள் சாப்பிட்டாளா, அவள் வந்து தயவுசெய்து எந்த காரணத்துக்கு கொண்டும் முதியோர் இல்லமோ அங்கெல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அவள் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கவே நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம குழந்தையா பிறக்கச்சேவே இந்த குழந்தை நம்மளுக்கு வேணும்னு அவள் வச்சுக்கவே தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவள் என்ன கஷ்டத்து இருந்தாலுமே நம்மக்கிட்ட கஷ்டத்தை காமிக்காம கரெக்டாக அந்த காலத்து மாதிரி அந்த காலத்தில் ஸ்விக்கிலாம் எதுவுமே கிடையாது. மாதத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் போனால் தான் உண்டு. மாதத்துக்கு அந்த சம்பளம் வாங்குற அன்றைக்கி எங்கள் அப்பா ஹோட்டல் கொண்டு போவோம். அது மாதிரி தான் அம்மாக்களும் வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனமும் படாமல் அழகாக தளிகை பண்ணி போட்டுண்டு
காத்தால டிஃபன், மத்தியானம் தளிகை. அந்த காலத்துல அது 2 வேளை தளிகை இருக்கும். அதாவது காத்தால வந்து இந்த பழைய சாப்பிட்டு தான் நாங்க போவோம். ஏன்னா 3 நாள் சாதம் மீந்து போட எங்க அம்மா பழையது போடுவோம். எங்க அப்பா வந்து அந்த பழையத வந்து கலப்பா பாருங்கோ, அப்படியே மொத்த எனர்ஜி அதில் விட்டுட்டு அப்படியே கலந்து அப்படியே அதை வந்து வெண்ணெய் மாதிரி ஆக்கி அது தயிர் சாதம் கலந்து 4 பேருக்கும் ஊட்டி விடுவா காத்தால. அதெல்லாம் உண்மையாக ரொம்ப எனர்ஜியான ஃபுட்டு. அப்பா அந்த அந்த ஊட்டி விட்டதுல வந்து பழைய சாதம் ஊட்டலை, அந்த பாசத்தையும் சேர்த்து தான் ஊட்டினேன் எங்கள் அப்பா. அதாவது அப்பா வந்து நாங்கள் எவ்வளோ வயசு, அதாவது எந்த வயசானாலுமே 10th 12th வரைச்சுனா கூட வாழை சாதம் ஊட்டி விடுவோம். அந்த மாதிரி ஒரு அப்பா நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் வளர வரைக்குமே எங்கள் அப்பா எங்களை குழந்தைய தான் பார்த்துட்டு இருந்தா. ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்றேன், ஒரு ஏஜுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த ஒரு கேப் விழும். அந்த கேப் எங்கள் அப்பா கொண்டே வரல எங்கள் 4 பேர்கிட்டையுமே. அம்மாக்கிட்டேயும் ரொம்ப பாசம். அப்பா வந்து ஒரு யானை மாதிரி தான் இருக்கச்சியும் எங்கள் அம்மாவை வந்து வேலைக்கு அனுப்பலை. தான் அப்பா போன பிறகும் அம்மா வேலைக்கு அனுப்ப முடியும் வைக்கல. அப்பா வந்து அம்மாவுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சு தான் போயிருக்கா. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து அம்மா அப்பா வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ குழந்தைகள் ஆர்ஃபனேஜில் இருக்குது. அவளை கேட்டால் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அம்மா அப்பா இல்லைன்னா. அவங்க அம்மா அப்பா என்ன திட்டினாலுமே பரவாயில்ல, அப்பா அம்மா தான் திட்டினா சொல்லிட்டு நார்மலாக எடுத்துட்டு அவளை நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்தில் அவளை மாதிரி யாருமே வர முடியாது. பெத்தவா மாதிரி டெஃபினட்டாக உலகத்தில் யாருமே வர முடியாது. தினமும் ஒரு தடவை சாப்பிட்டியா, தூங்கினியா, உனக்கு மைண்ட் நல்லா இருக்கா, அதெல்லாம் கண்டிப்பாக விசாரிங்கோ. நம்ம வந்து நிறைய மொபைலில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண யாருக்கோ தெரியாத அன்னோன் பர்சனுக்குலாம் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். மெசேஜர்லாம், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். பெத்த அம்மா அப்பா கிட்ட கேட்டால் மூஞ்சி பார்த்து நம்ம பதில் சொல்ல மாட்டேங்கிறோம். தயவுசெய்து அவளை பார்த்து பேசி உனக்கு என்ன வேணுமா, என்ன சாப்பிட்றியா, அப்பாவோ அம்மாவோ எல்லாரையுமே நீங்கள் கண்டிப்பாக விசாரிங்க. எந்த காரணத்தை கொண்டோ முதியோர் இல்லத்துலையோ இல்லை கேர் எடுக்கிற இடத்துலையோ கொண்டு போய் பெத்தவளை விட்டுறாதீங்க. ஏன்னா உலகத்தில் அவளை மாதிரி நடமாடும் தெய்வம் யாருமே கிடையாது. நான் ரொம்ப இதுவாக பேச நினைக்காதீங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா பற்றி பேசினா எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகும். ஏன்னா எங்கள் 4 பேருக்குமே எமோஷனலி கனெக்டட். ஏன்னா நாங்கள் குழந்தையா இருக்கச்சேவே எங்கள் அப்பா தனியாக கொடுத்து வரச்சேவே அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து எங்களை ப்ராட்டப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டா. அது அப்பாவோட ஒரே இன்கம் தான். அந்த ஒரே இன்கம்லேயே 4 பேரையும் நல்லா வளர்த்து கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ்வளோ பண்ணேன். ஸோ பெத்தவளை நன்னா வச்சுக்கோங்க. பெத்தவளை நீங்கள் நன்னா வச்சுருந்தா உங்கள் குழந்தைங்க ஒன்று நன்னா வச்சுக்கோம். அவளை வெளியில் கூட்டின்னு போட்டோமா இதெல்லாம் ஒன்று கேளுவோம். ஏன்னா நம்மளெல்லாம் அப்படி தான் நான் வளர்த்தேன் அந்த காலத்தில். அந்த எவ்ரி டைமும் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பா. நம்மளுக்குலாம் எங்கள் அம்மா தான் உண்மையை சலுத்துக்கவே மாட்டேன். இப்போ கூட எங்கள் அம்மா வந்து நானாக கொஞ்சம் வந்து யோசிப்பேன், இப்படி ஐயோ அது பண்ணமா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து உடனே பண்ணி கொடுப்பா. அந்த நம்ம என்ன சாப்பிட்றது கேட்கவும் உடனே பண்ணி கொடுப்பா. ஸோ அதனால் அந்த மாதிரி பெத்தவளை நன்னா வச்சுக்கோங்க. அப்பா போய் 25 வருஷம் ஆச்சு. நான் நம்பவே முடியல. ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பா வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோ. எனக்கு ஒரு பெருமாளுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ. அப்பா அம்மா 2 பேரும் அவ்வளோ உயிர். ஸோ அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா